Hello viewers, welcome to Super Brain. 15th sum பார்க்கலாம். Draw a triangle ABC of base BC equal to 5.6 cm கொடுத்திருக்காங்க. ABC அப்படின்ற ஒரு triangle draw பண்ண சொல்லியிருக்காங்க. Base கொடுத்திருக்காங்க BC. BC வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு 5.6 cm கொடுத்திருக்காங்க. இது BC ஆர்னா அப்ப இதுதான் A. angle A வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 40 டிகிரி. ஸோ இந்த இடத்துல 40 டிகிரின்னு போட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, and the bisector of angle A meets BC at D such that CD equal to 4 cm கொடுத்துருக்காங்க. இந்த A உடைய பைசெக்டார் இருக்கு இல்லையா, அதாவது ADன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய பைசெக்டார் அது வந்து BCயை D அப்படின்ற பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. CD பார்த்தீங்கன்னா நமக்கு 4 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 4 cm. பேஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 5.6 cm சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீரோவில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. 5.5னா இந்த பெரிய லைன் இருக்கு இல்லையா, இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கோடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 5 வச்சுக்கோங்க. இப்போ 5.6 நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு B, இதுக்கு Cன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே 5.6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஏல வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ இல்லை, அப்போ பிசியில் பின்ற பாயிண்டில் தலைக்கில் ப்ரொடெக்டரை வச்சுட்டு 40 டிகிரி ஆங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நமக்கு 0 இருக்கிறதுனால 40 டிகிரி இங்கே வரும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பியையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஈன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஇ லைனில் பின்ற பாயிண்டில் வச்சு 90 டிகிரியை நம்ம எடுக்கணும். இப்போ இந்த பியையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ டிகிரின்றதை கண்டிப்பாக எழுதணும். 40 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி அளவை மாற்றாமல் சியில் ப்ளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுச்சோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் பைசெக்டார் வந்து பிஎஃப்பை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு ஓ நேம் கொடுத்துக்கோங்க. பிசியை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு ஜி அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓவில் காம்பஸை வச்சுட்டு இந்த ஓபிஆர் பிஓவை நம்ம ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதே அளவு தான் இங்கேயும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கிறதுனால சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த 5 ஸ்டெப்புமே நமக்கு 3 டைப்பான ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் லைன் ட்ரா பண்ணுறது, அப்புறம் பிஇ, அதுக்கப்புறம் பிஎஃப், 4th ஸ்டெப்பு பர்பெண்டிகுலர் பைசெக்டார், 5th ஸ்டெப்பு இந்த ட்ரையாங்கிள். ஸோ இது எல்லாமே 3 டைப்பான ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு மீடியன் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் டைப்பில் வந்து நமக்கு ஆல்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, தேர்ட் டைப்பில் நமக்கு பைசெக்டார் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் டைப்பு நமக்கு பைசெக்டார் கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏல தான் பைசெக்டார். இப்போ இதில் சிடியோடைய லென்த் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் எடுத்து 4 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு சிடி தானே 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சியிலேருந்து வச்சு ஒரு ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். பிசியில் அதில் எங்கே கட் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய டி. ஸோ இதுதான் டி. ஓகே, ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிசியில் தான் டின்ற பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கேருந்து சியிலேருந்து டி தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்னா இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த சர்க்கிளை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை ஐ அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஐயையும் இந்த டியையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே ஜே அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது எங்கே இந்த சர்க்கிளை இன்டர்செக்ட் பண்ணுதோ இதுதான் நம்மளுடைய ஏ.
இப்போ இந்த ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏவையும் சியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆங்கிள் தானாக உருவாகியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 20 டிகிரி, இதுவும் 20 டிகிரி தானாக இருக்கும். அதாவது இந்த ஏல இந்த பைசெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை ஈக்குவல் ஆஃபாக பிரிச்சிருக்கோம். இது 20, இது 20ன்னு நீங்கள் வேணால் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ஏபி லைன் மேலே ப்ரொடெக்டரை வைங்க, ஏன்ற பாயிண்டில் வைக்கிற மாதிரி. இப்போ இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 20 டிகிரியில் உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பைசெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது 20, இது 20ஆக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1. Draw a line segment BC equal to 5.6 cm. Step 2. At B, draw BE such that angle CBE equal to 40 degree. Step 3. At B, draw BF such that angle EBF equal to 90 degree. Step 4. Draw the perpendicular bisector to BC which intersects BF at O and BC at G. Step 5. With O as center and OB as radius, draw a circle. Step 6. From C, mark an arc of 4 cm on BC at D. Step 7. The perpendicular bisector intersects the circle at I. Join ID. Step 8. ID produced meets the circle at A. Now join AB and AC. Then triangle ABC is the required triangle. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.